வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன். இன்றைக்கு என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, சித்தாந்தத்தின் வழியாக ஜோதிடத்தை அறியும் விதம். அதாவது 5 அறிவு கொண்ட ஜீவர்களுக்கும் 6 அறிவு கொண்ட ஜீவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது அணுபட்சம், பரமாணுபட்சம், சம்புபட்சம், பிரகிருதிபட்சம், விபுபட்சம், இதனுடைய வேறுபாடுகள் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். சுருக்கமாக தான், எதையுமே விரிவாக சொல்லலை. விரிவாக சொல்லணுன்னா அது மட்டும் போகும் பல மணி நேரம், அதனால் அது சொல்ல முடியாது. இதனுடைய அடிப்படையில் தான் மனித உயிரினம் மற்ற உயிரினங்களும் படைக்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருந்தோம். அந்த மனித உயிரினம் 96 தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குது. முதல்ல 60 தத்துவங்கள் நம்ம அண்டத்தில் இருக்கு, அது உள்ள பிண்டத்திலையும் இருக்கு. 36 தத்துவங்கள் ப்ளஸ் 60 ரெண்டுத்தையும் கூட்டினா மொத்தம் 96 தத்துவங்களில் அடக்கப்பட்டது தான் மனிதனுடைய உடல். இந்த மனிதனுடைய உடலை மனம் என்னும் ஒரு கருவியை கொண்டு இயங்கிறதுனால அது தனித்துவமாக மற்ற உயிர்களினிடத்திலிருந்து நாம் தனித்துவமாக தெரிகின்றோம். அதனால தான் மற்ற ஜீவர்களுக்கு நம்ம ஜோதிடம் பார்ப்பதில்லை. மனிதனுக்கு மட்டும் தனித்துவமான அமைப்பு இருக்கிறதுனால அந்த அமைப்பு ஏன் பார்க்குறோம், மனிதனுக்கு ஜாதகம் ஜோதிடம்ன்றதை நாங்கள் கடைசியாக சொல்கிறேன். இப்போ 96 தத்துவங்கள் அடங்கிய மனிதனுடைய உடற்கூறு தத்துவ அமைப்பு பாருங்கள். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5, மொத்தம் 36. அதை தான் வள்ளல் பெருமான் 6 காட்டிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு ஒரு அகவல் பாடலில் பாடியிருப்பார். இந்த 24 தத்துவங்களில் பூதங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, கண்மேந்திரியங்கள் 5, அந்த கரணங்கள் 4. இது 24. இந்த 24 ஆன்ம தத்துவம்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்ம தத்துவத்தை அறிந்தாலும் அறியவில்லையிலானும் அது மனிதனுடைய பிறப்பு போயிட்டு தான் இருக்கும். அது தெரிஞ்சு வச்சவங்களுக்கு தனி சிறப்பு கிடையாது, தெரியாத இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் ஒரு தனி சிறப்பு கிடையாது. அது இறைவனுடைய படைப்பு, அது அதனுடைய அதிசயம். இப்போ இந்த 36 தத்துவத்தும் கூட 60 தத்துவங்கள் தனியாக இயங்கிட்டு இருக்கோம். ஒரு பூதத்துக்கும் 5 5, அப்போ 25. வாயுக்கள் 10, நாடிகள் 10, அகங்காரம் என்று சொல்கிறதுக்கூடிய 3 குணங்கள், கண்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்கள், குணங்கள். அதாவது அகங்காரத்தை தனியாக சொல்கிறது 3 குணங்கள், குணங்கள்னு ஒரு தனியாக 3 இருக்கு, அதனுடைய அமைப்பு. வாக்கு 4 தன்மையாக பிரியும். அதாவது மனதால் நினைக்கிறது, அது ஒரு விதமான வாக்கு. நினைக்கிறதுக்கு முன்னாடி அமைப்பு ஒன்று இருக்கும், சூக்குமமாக இருக்கும். அது நம்மளோட மனசில் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே உருவாகி கொண்டு இருக்கும். அது சூக்கும வாக்கு. 2வது மனதால் நினைப்பது ஒன்று. அப்புறம் அந்த ஓசை, ஒரு சொல் வடிவம் பேசுறதுக்கு முன்னாடி தொண்டை வரைக்கும் வருதில்ல, அது ஒரு விதமான வாக்கு. மொத்தம் 4 விதமான வாக்கு மனிதனுக்கு இருக்குது. இது எல்லாம் கடந்து 60 + 36 96 தத்துவங்களால் ஆனது தான் மனிதனுடைய உடற்கூறு. இது முக்கியமாக தேவை. அது ஏன் அதுக்கு சொல்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். இந்த 96 தத்துவங்களையும் அறிந்து ஆராய்ந்து பரிசுத்தத்தோடு இருக்கும் பட்சத்தில் ஷடாந்தம் அப்படின்னா 6 அந்தங்களை கொண்டது. அதாவது கலாந்தம், யோகாந்தம், போதாந்தம், நாதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம்.
இந்த வேதாந்தம் சித்தாந்தம் நமக்கு தெரியும், மீதி இருக்கிற 4 அந்தங்கள் வந்து எனக்கு தெரியாதுங்க ஐயா அப்படின்னா தெரியணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா கலாந்தமும் நாதாந்தமும் சித்தாந்தத்தில் அடங்கிடும், யோகாந்தமும் போதாந்தமும் வேதாந்தத்தில் அடங்கிடும். இப்போ சித்தாந்தம்னா என்ன? அதாவது திருமூலர் சொல்லுவார், நித்தம் பரனோடு பயின்று நீள் மனம், அதாவது நீண்ட மனம், மனதில் ஏதாவது ஒரு நினச்சிக்கிட்டே இருக்கிறது. அப்படி நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த நீள் மனதை சத்தம் முதல் 5 தத்துவங்கள் நீக்கி, 5 தத்துவம்னா அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருந்த சித்தாந்தத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேதாந்தம், நாதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம், இந்த 5 அந்தங்களை நீக்கி சுத்தம் அசுத்தம் தொடரா வகை நினைத்து அத்தன் பரன்பால் அடைதல் சித்தாந்தமே அப்படின்னு திருமூலர் சொல்றார். அதையே புவனை கலைஞான தீபம் என்ற நூலில் சொல்றாங்க, அந்தம் ஓர் ஆறினும் சைவ சித்தாந்தம் அரிது அரிது, விந்துவும் நாதமும் யோகமும் வேதமும் போதமும் இந்த வகை 5ற்கு அப்புறமும் இருந்து எந்த என்றால் சுந்தரி பாதம் தொழுதிடில் கூட்டுவார் சொல்வதன்றோ. அதாவது இந்த 5 அந்தங்களை கடந்து சித்தாந்தம் அப்படி என்று சொல்லக்கூடிய தன்மையை அடையும் பொழுது சக்தி ஒன்று இருந்தால் தான் இறைவனை அடைய முடியும். அந்த சக்தி, அதாவது நாம் சொல்கிற சக்தினா அந்த பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய சக்தி கிடையாது, அருவுருவமாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த உடல் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும், எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருப்பது. அப்படி ஏதாவது ஒரு தொடர்பில் இருந்ததுன்னு வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு 5 தொழில்கள் மூலிமா இந்த உடல் தொடர்பு இருந்ததுன்னா அதுக்கு அந்த சித்தாந்தத்தினுடைய தொடர்பு கிடைக்காது, இறைவனுடைய தொடர்பு கிடைக்காது. அப்போ அந்த சுத்தம் அசுத்தம் 2த்தையும் இல்லாமல் பண்ணுறதுக்கு இருக்கும்பொழுது அப்போ ஒரு சக்தி நம்ம தேவை. உணவு எடுத்துக்க மாட்டோம், பேச மாட்டோம், பார்க்க மாட்டோம், கேட்க மாட்டோம், உணர மாட்டோம், நுகர மாட்டோம். இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் ஒரு சக்தி தேவையில்லை இந்த உடல் பிண்டத்துக்கு. அந்த சக்தி தான் இறைவன் கொடுப்பாராம். அந்த கொடுக்கறதுக்கு பேர் தான் நாம் அம்பிகைன்னு சொல்லுவோம், ஞானமுடையவன் சொல்லுவோம், அபிராமின்னு சொல்லுவோம், காளின்னு சொல்லுவோம், சூழின்னு சொல்லுவோம், பல ஆயிரக்கணக்கான பேர் வச்சுப்போம் நம்ம அதுக்கு. அது அருவுருவமாக இருந்து நமக்கு ஒரு சக்தியை கொடுப்பா. அந்த சக்தியை கொடுத்தாதான் நாதமும் விந்தும் கலந்து அதுக்கு அப்பாற்பட்டு இறைவனை உணரக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் புற உணவோ புற உணர்வோ எதுவுமே இருக்காது. அப்போ இருக்கும் பட்சத்தில் ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்திக்கு பேர் தான் நம்ம என்னன்னு பேர் வச்சுருக்கோம், அம்பிகைன்னு பேர் வச்சுருக்கோம். எல்லா சித்தர்களும் அம்பிகைன்னு பேர் வச்சுருக்காங்க. நாம் ஒரு குழந்தை பிறந்தா, ஆணாக பிறந்தா ஒரு பேர் வைக்கிறோம், பெண்ணாக பிறந்தா ஒரு பேர் வைக்கிறோம்ல, அதுபோல் இந்த 5 அந்தங்களை கடந்து சித்தாந்தத்தை அடையும் பொழுது அதை என்ன சொல்கிறாங்க, அந்த வெளியே அந்த சித்தாந்தத்தின் வீதியில் நம்ம பயணப்படுறதுக்கு, இறைவனை அடையும் முன்னாடியே பயணப்படுறதுக்கு, அது வள்ளலார் தான் சொல்லுவார் அற்புதமாக. ஆரண வீதியில் ஆடச் செய்தீர்கள், ஆகம வீதியில் ஆடச் செய்தீர்கள், வேதாந்த வீதியில் ஆடச் செய்தீர்கள், சித்தாந்த வீதியில் ஆடச் செய்தீர்கள், நாதாந்த வீதியில் ஆடச் செய்தீர்கள், போதாந்த வீதியில் ஆடச் செய்தீர்கள்னு சொல்லிட்டு அப்புறம் அருளான வீதியில் ஆடச் செய்தீர்கள், அப்புறம் அருட்பெரும் ஜோதியில் என்னை ஐக்கியமாக்கினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொல்லுவார். இது எதற்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா பார்த்துங்க, இந்த சித்தாந்தத்தை அறிந்தாலும் அறியவில்லை என்றாலும் அதுதான் வள்ளல் பெருமான் அற்புதமாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த வேகம ஆகம செயல்களை
நீங்கள் வந்து அரும்பாடுபட்டு நீங்கள் கடந்து வரணும்னு அவசியம் இல்லை. அற்புதமாக நான் சொல்கிற செயல்கள் எல்லாம் செய்யுங்க. அதை நீங்கள் அடைஞ்சு கண்டிப்பாக அதனுடைய பேரை அடைவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா, ஆதி காலத்தில் வந்து காட்டுக்கு ஆரண்யத்துக்கு போயிட்டு தவம் இருப்பாங்க. தவம் இருந்து உடம்புல வந்து உஷ்ணத்தை கூட்டுவாங்க. அந்த விஷயத்தில் உடம்புல உஷ்ணத்தை கூட்டுறதுக்கு தேவையே இல்லை. நீங்கள் காட்டுக்கு போகத்தால மற்ற இடத்துக்கு போகத்தால. ஏன்னா இப்போ வந்து காடுலாம் கிடையாது. நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு போனால் கூட பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ காட்டுலாம் நம்ம போய் தவம் இருக்கணும்னா. அப்போ அதுக்கு தான் இறைவன் வந்து அவதாரம் எடுத்து சித்தர் புருஷர்களாக சின்ன வயதிலேயே அந்த ஞானத்தை கிடைத்து, அப்போ இறைவனுடைய அவதாரம் தானே அவர் சொல்கிறாரு பாருங்க, எப்படி அற்புதமாக சொல்கிறாரு பாருங்க. இயற்கையாகவே இறையாண்மை, ஒருமைப்பாடு, ஜீவகாருண்யம் இதெல்லாம் செய்து வந்தால் உங்களுடைய உடலில் சுத்த உஷ்ணம் உருவாகி இறைவனை 4 வேதங்கள், அதாவது 5 அந்தங்களை நீங்கள் கடந்து எளிதாக வந்து விடுவீர்கள்னு சொல்கிறார். எப்படி அந்த நாளில் வந்து ஒரு அறையாக எடுத்து அந்த அறைக்கு நடுவில் உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க, தவம் பண்ணுவாங்க, மனதை அடக்குவார்கள். இப்போ இருக்கிற கிரேதா, திரேதா, தோபரா, கலி வந்து பிறந்துடுச்சு. கலியுகம். சத்தங்கள் அதிகம், ஒளி அதிகம், ஒளியும் அதிகம். இந்த இடத்துல எப்படி நீங்கள் தவம் செய்வீர்கள்னு சொல்லிட்டு இறைவனுடைய படைப்பு ஆற்றல் அற்புதமானது. அப்போ குழந்தைங்களுக்கு வழிகாட்டணும்ல. அற்புதமாக வந்து இந்த பிறப்பு எடுத்து வள்ளல் பெருமான் 18ஆம் நூற்றாண்டில் வந்து பல ஆயிரம் பாடல்கள் பாடி அவரை நான் இப்படிலாம் மாறி இருக்கேன் பாருங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டு உதாரண மனுஷனாக புருஷனாக இருந்து அவர் ஐக்கியமாகிறார் இறைவனோடு. அப்போ அதுபோல் நம்ம ஆகலாம். எப்படின்னா அவரே சொல்லிட்டு போய்கிறார் பாருங்க. இடையூறாடு வந்து, அதாவது இடையூறுனா எப்படி, தொடர்ந்து இடையூறு இல்லாத தொடர்ச்சியாக ஒரு சண்டை ஒன்று நடக்கும். அதுதான் இப்போ ரஷ்யா போர் நடந்துகிட்ருக்கு. 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் 1 வருஷம் இல்லை, அது மாதிரி நடந்து போயிட்டே இருக்கு. இது எங்கே போய் முடியும்னா, ஏதோ ஒரு தருணத்தில் எல்லாத்தையும் இழந்து சகோதரத்துவமும் ஒருமைப்பாடும் ஒரு இடத்த உருவாகும். அந்த உருவாகி அதன் மூலியமாக கண்டிப்பாக மனிதனுடைய அறிவு வெளிப்பட்டு எல்லாரும் அதை பயன்படுத்துகிற மாதிரி வரும். அதனால தான் அவர் அப்போவே சொல்லிட்டு போயிருக்காரு. ரஷ்யாவிலேருந்து வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கும், இங்கே இருக்கிற மனுஷாளுங்க வந்து அதை பயன்படுத்த மாட்டாங்க, இங்கே இருக்கிறவங்க பயன்படுத்திட்டு தான் இருப்பாங்க, இருந்தாலும் அங்கேருந்து வந்த பிறகு அது என்ன ஆகும், அதிகமாகும்னு அவர் வந்து உரைநடை பகுதியில் நிறைய சொல்லிட்டு போகிறார். இருந்தாலும் இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வேதம ஆகமங்களை வந்து நம்ம பயன்படுத்தி அதன் மூலியமாக நம்ம இப்போ நிறைவேற்றி கொள்ளக்கூடிய இறைவனை திண்ணமாக அடையக்கூடிய தன்மை இல்லாவிடினாலும் அதற்கு சுருக்கமான வழிகளில் அழகாக ஜீவகாருண்யத்தோடு ஒழுக்கத்தோடு இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம ஓதி உணர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து அந்த வழிக்கு கொண்டு போகும் அப்படின்றது தான் அற்புதமாக சொல்லுவாங்க. நிறைய சொல்லுவாங்க. ஒரு முனிவர் கூட வந்து தவம் இருந்து கொக்கு எரிஞ்சிடும், உடனே வந்து ஒரு தவ வலிமையினால் எரிச்சிட்டேன்ற ஒரு ஆணவத்தில் உள்ளே வரும்போது அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்து பயப்படுவாங்க அவரை பார்த்து. அந்த பெண்மணியும் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பான். அப்படின்னா உட்காருங்க சுவாமி, உங்களுக்கு நான் வந்து அன்னப்படையல் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன உடனே புருஷனுக்கு கைங்கரியம் பண்ணிவிட்டு வரும்போது காலதாமதம் வரும்போது அந்த கொங்கணவர் சொல்லி அந்த கொக்கு எறிகிற மாதிரி இந்த எறியிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். கொக்குன்னு நினச்சியா கொங்கணவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் கேட்பாங்க. அப்போ கேட்கும்பொழுது அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கடமைகளை நாம் சரிவர செய்து வந்தால் எந்த கொங்கவனாலும் எரிக்க முடியாதுன்ற தத்துவத்தினுடைய கதையை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அற்புதமாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அதுபோல தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆகம வேதம முறைகளை அறிந்தாலும் சரி, அறியவில்லை என்றாலும் சரி, ஆனால் ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும் அப்படின்றத வந்து நெறிமுறைகளை தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது தெரிந்து அடுத்த தலைமுறைக்கும் கொடுத்துட்டு போகணும். அப்போ தான் வந்து அந்த தலைமுறைகள் வந்து மேலே கொண்டுட்டு வரும். இப்போ இந்த 5 அந்தங்களும் 6வது அந்தமாக விளங்கக்கூடிய சித்தாந்தத்தில், இப்போ சித்தாந்தம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், இறைவனை
எப்பொழுதும் நீள்மனமாக நினைந்து அது 5 தத்துவங்களை நீக்கி, 5 தத்துவங்கள்லாம் மற்ற விஷயங்கள்லாம் எல்லாமே இதில் அடக்கம். நம்மளுடைய ஏற்கனவே சொன்ன 36 தத்துவங்கள் இருக்குது, 60 தத்துவங்கள் இருக்குது. இது எல்லாம் கடந்து அதுக்கு அப்பாற்பட்டு அனைத்தும் நீக்கி சுத்தம் அசுத்தம் தொடராத வண்ணம் நினைந்து, யாரை? இறைவனை நினைந்து இந்த சிற்றின்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நம்ம அடையிறோம்ல, அதையே அப்படியே பேரின்பமாக 3/4 நாழிகையில் கிடைக்கக்கூடிய அந்த சிற்றின்பத்தை முழுவதும் அந்த பேரின்பத்தை பெறுவதற்காக இந்த விஷயங்களை நாம் செய்தோம்னு வச்சுங்களேன், அதுதான் சித்தாந்தத்தை அடையக்கூடிய தன்மை. இதுதான் திருமூலர் அற்புதமாக நமக்கு சொல்லுகிறாரு. அரிது அரிதுன்னு சொல்லிட்டு புவனி கலை ஞான தீபத்தில் அந்த பாடல்கள் பாடியிருக்காங்க. இப்போ இந்த அமைப்பெல்லாம் படைப்பு போன வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். அணுபட்சம், பரமாணுபட்சம், சம்புபட்சம், பிரகிருதி பட்சம், விபுபட்சம்னு. இந்த ஓரறிவு கொண்டது தாவரம், அதாவது உடம்பு மற்றும் ஊர்ந்து போகக்கூடியது. அதாவது உடல் மட்டும் இருந்ததுன்னா அது தாவரம். கொஞ்சம் அது ஊர்ந்து செல்லக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அது இரண்டாவது அறிவாக கொள்ளக்கூடியது. மூன்றாவது அறிவு உடல் இருக்கும், உணர்வு இருக்கும், கண் இருக்கும். அடுத்தது நான்காவது அறிவுக்கு உடல் இருக்கும், உணர்வு இருக்கும், கண் இருக்கும், காது இருக்கும். அடுத்தது ஐந்தாவது அறிவு என்று சொல்லக்கூடிய விலங்கினங்கள், உடல், கண், காது, மூக்கு, சுவை எல்லாம் உணரக்கூடிய தன்மை, அதுங்களுக்கு பேசக்கூடிய தன்மை, அதான் சத்தம் போட்டு ஒலி எழுப்பக்கூடியது, அதெல்லாம் இருக்கும் விலங்கினங்களுக்கு. இந்த 6வது அறிவு கொண்ட மனித உயிரினம் அது எங்கே வேறுபடுது பாருங்க. சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனம், இந்த மனம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த 6வது அறிவாக விளங்கக்கூடிய மனிதன் வேறுபடுகின்றான். அந்த 6வது அறிவாக விளங்கக்கூடிய மனம் என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட சிறப்பு கொண்ட தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம்ன்றதுக்கு பல கோடி நன்றியை சொல்லணும். அதுக்கு தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதே போல் அரிது அரிது சித்தாந்தம் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்றது எப்படி அபை பாட்டியார் சொல்லியிருக்காங்களோ, அதே போல் புவனி கலை ஞான தீபம் என்ற நூல்களில் அரிது அரிது சித்தாந்தம் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 6வது அறிவு கொண்ட நாம் சித்தாந்தத்துக்கு சமம். அப்போ சித்தாந்தம்ன்றது எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும், பிறர்பால் அன்பு கூர்ந்து இருக்கணும், உலகத்தின் நன்மைக்காக இருக்கணும், எந்தவித தவறும் செய்யாத இருக்கணும். இந்த இடத்துல ஜோதிடம் எப்படிங்க இந்த இடத்த மிங்கிள் ஆகுது? நீங்கள் மிங்கிள் பண்ணுறீங்கன்னா 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு அந்த மனம் என்று சொல்லக்கூடியது அதுதான் 6 அறிவே அற்றதுவே மனம். இந்த மனம் தான் முக்கியமாக அந்த 5வது அறிவிலிருந்து பிரித்து தனி சிறப்பாக கொடுக்குது. அந்த 6வது அறிவு தான் ஜோதிடத்தில் சந்திரனை குறிப்பிடுறது. ஒரு லக்கணம் பிறக்குது, அது ஜாதகர். அப்புறம் லக்கணத்து அந்த ஜாதகத்தில் சூரியன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் தந்தை. சந்திரன் ஒருத்தர் இருப்பார், அவங்க தான் தாய். அந்த இடத்துல சந்திரனை மையப்படுத்தி தான் ஒருவருக்கு என்ன திசை போகுதுன்னு சொல்லுவாங்க. பிறக்கும்பொழுது ஒரு திசையில் பிறப்பாங்க. அது சூரிய திசையிலையோ, சந்திர திசையிலையோ, செவ்வாய் திசையிலையோ, புதன் திசையிலையோ, குரு திசையிலையோ, சுக்கிரனுடைய திசையிலையோ, அப்புறம் சனி திசை, அப்புறம் ராகு திசை, கேது திசை. இந்த மாதிரி திசைகள் 120 விம்சோதரி திசைகள் போகும். இந்த இடத்துல நம்மளுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் அந்த ஞானத்தை பெற்று இறைவனுடைய அறிவை பெற்று நமக்கு எளிமையாக கலியுகத்தில் கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க. லக்கணம் விழுது ஒரு ஜாதகருக்கு, அவர் எப்படி இருப்பாருன்றத சொல்லும். அவங்களுடைய அப்பா அம்மாவை சூரியன் சந்திரன் சொல்லும், மற்ற கிரகங்கள் மற்ற உறவுகளை சொல்லும். அந்த
மனிதன் எப்படி மனம் சந்திரனை கொண்டு அவருடைய வாழ்க்கை நிலைகள் முறைகளை வந்து சொல்லும். அடுத்தடுத்த திசாக்கள் வந்து எப்படி இந்த ஜாதகர் இருக்க போகின்றார். ஒருத்தர் வந்து குரு திசையில் பிறந்தார், அடுத்தது வந்து சனி திசையில் எப்படி இருக்க போகிறார், அடுத்தது புதன் திசையில் எப்படி இருக்க போகிறார், அடுத்தது கேது திசையில் எப்படி இருக்க போகின்றார், அடுத்தது சுக்கிர திசையில் எப்படி இருக்க போகின்றார் சொல்கிறோம். அப்போ அந்த சந்திரன் ஒரு இருப்பு திசையில் ஒரு மனிதன் பிறந்தால் அந்த இருப்பு திசையினுடைய தாற்பயம் என்ன என்று அந்த ஜாதகத்தில் பார்க்கணும். இதை விட்டுட்டு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை, செவ்வாய் பார்வை, 6ஆம் இடத்து, 8ஆம் இடம், பாவகம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், அதாவது இந்த பாவகங்கள்லாம் 12 பாவங்களும் அவங்க கடந்து போகிறதுக்கும் அந்த 360 டிகிரியே 12ஆல் வந்து வகுத்து ஒரு ராசிக்கு 30 டிகிரியும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்த அந்த ஜாதகத்தை எப்படி 5 அறிவு கொண்ட விலங்குகள் இருக்குல்ல, 6ஆவதாக இருக்கக்கூடிய மனம் என்ற ஒரு இது செயல்படாத இருக்கக்கூடிய 5ஆவது அறிவு கொண்ட விலங்கினம், அந்த விலங்கினத்தில் மனிதனும் 5ஆவது அறிவு கொண்ட விலங்கினமாக இருக்கிறார்கள் இந்த கலியுகத்தில். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தவறான ஒரு கருத்தை எடுத்துக்காதீங்க. 6ஆவது அறிவை பயன்படுத்தாத மனிதர்கள் அனைவருமே விலங்கினங்கள் தான். அந்த 6ஆவது அறிவை பயன்படுத்தும் விதம் அவர்களுடைய பிராப்தத்தில் இருக்கிறதா? ஆனால் இருக்கணும். இருந்தால் தான் அவர்கள் மனிதர்கள், இல்லை என்றால் அவர்கள் மாக்கள். ஏன்னா அதுக்கு உண்டான விளக்கம் வந்து நீங்களே தெரிஞ்சுங்க. அப்போ 5 அறிவு கொண்ட கண், வாய், மூக்கு, செவி, உடம்பு, இதை எல்லாத்தையும் கொண்டு உள்ள ஒரு விலங்குக்கும் இதையெல்லாம் கொண்டு அது கூட மனம் என்ற ஒரு செயல் வந்து இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதே போல தான் 6 அந்தங்கள், ஷடாந்தங்கள். சட்டு என்றால் 6, அந்தம் என்றால் முடிவு. அப்போ 6 அந்தங்களினுடைய தன்மைகள் சித்தாந்தத்தில் வந்து அடங்கிடும். எல்லாமே வந்து சித்தாந்தத்தில் அடங்கிடும். அதே போல் 5 அறிவு கொண்ட செயல்கள் அனைத்தும் 6ஆவது அறிவு என்று சொல்லக்கூடிய மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரனில் வந்து அடங்கி போயிடும். ஏன்னா அதுதான் சந்திரனுக்கு நம்மளுடைய ஜோதிடத்தில் குருமார்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் வந்து சந்திரனை உடல் என்று சொல்லியிருக்கிறார்கள். தாய்க்கும் கொடுத்துருக்காங்க சந்திரனை, தன்னுடைய ஜாதகருக்கும் உடல் தான் வந்து சந்திரன் தான். அதனால்தான் நீங்கள் வீட்டில் பாருங்கள், எந்தவித கட்டுக்கோப்புமே இல்லாத மனிதனாக விளங்குவது உயிர் கொடுத்த தந்தை. தந்தைக்கு என்னமோ பொறுப்பு கம்மி தான், தாய்க்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. எந்த வீட்டில் ஒரு குடும்பத்தில் தாய் ரொம்ப 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 புத்திசாலித்தனமாக அடுத்த தலைமுறைக்கு தன்னுடைய வாரிசுகளை நகர்த்தக்கூடிய, தன்னுடன் சேர்ந்த கணவனையும் தன்னுடன் ஈன்ற பிள்ளைகளையும் கட்டுக்கோப்பாக வழி நடத்தி பயணம் பண்ணணும், குதிரை சவாரி பண்ணணும், அவள் தான் சிறந்த ஒரு பெண். அதுக்காக தான் ஒரு பையன் ஊதாரியாக போனால் கூட அவ்வளோவா பேச மாட்டாங்க, ஒரு பொண்ணு ஊதாரியாக போகவே கூடாது. இது வந்து நம்மளுடைய சித்தாந்தத்தினுடைய ஆழமான கருத்து, தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்களை விட பெண்களே மிக 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 சிறந்தவர்கள். அதனால்தான் பெண்ணுக்கு யார் ஒருத்தவங்க துரோகம் செய்கிறாங்களோ அவர்கள் வந்து ஈடேறுவதில்லை, ஒரு குடும்பம் தழைப்பதில்லை. ஒரு குடும்பத்தில் வந்து முதல்ல ஒரு ஆபத்துனா குழந்தைகள், பெண்கள், பெண்கள் குழந்தைகள், இதுதான் முதல்ல காப்பாற்றுவார்கள். எந்த இடத்துல போனால், அது தண்ணியில் இருந்தாலும் சரி, நீரில் இருந்தாலும், நிலத்தில் இருந்தாலும் சரி, நெருப்பில் இருந்தாலும் சரி, காற்றுல இருந்தாலும் சரி, 5 பூதங்களினுடைய ஆபத்து வந்துன்னா முதல்ல யாரை காப்பாற்றுவாங்கன்னா, முதல்ல ஒரு கூட்டமாக இருந்தாலும் அது பெண்களை தான் காப்பாற்றுவார்கள். ஏன்னா பெண்கள் தான் வந்து மிக 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 முக்கியமானவர்கள். அவர்கள் தான் வந்து அடுத்த தலைமுறைகளை சுத்தமாக பரிசுத்தமாக நகர்த்தி கொண்டு போகக்கூடியவர்கள். அதில் சித்தாந்தத்தில் எப்படி வந்து 6ஆவது அந்தமாக விளங்கக்கூடிய 5 அந்தங்களும் சித்தாந்தத்தில் அடங்குதோ, அதே போல் 5 அறிவு கொண்ட அனைத்துமே வந்து மனம் என்ற ஒரு செயல்களோடு சேர்ந்து அந்த சந்திரன், ஒரு வீட்டில் தாய் ஒரு பெண் வந்து ஒரு குழந்தைய வளர்த்து எடுத்து ஆளாக்கி பெரிய லெவலில் கொண்டு போவாங்க. இது எல்லாரும் அறிந்தது தான்.
ஒரு வீட்டில் தந்தை சப்போஸ் அசம்பாவிதம் நடந்து அவர் இறந்துட்டாருன்னா உடனே தாய் என்ன பண்ணுவா, குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளை வந்து முழு மூச்சாக வளர்த்து எடுக்கக்கூடிய தன்மை அது இயற்கையாகவே இறைவனுடைய ஆறற வகுத்த டிசைன். அது ஏன்னு எனக்கு தெரியாது. லட்சத்தில் ஒருத்தவங்க, ஆயிரத்தில் ஒருத்தவங்க தந்தையும் வளர்த்துருப்பாங்க. அந்த தந்தைக்கு தாய் உள்ளம், தாய் உணர்வு, தாய் அன்பால் அவர்களுடைய உள்ளம் நிறைந்திருக்கும் பிள்ளைங்க மேலே. அந்த தாயையும் போல் அவர்களுக்கு காட்சி அளித்து ஒரு தந்தை ஒரு பிள்ளை வளர்த்துருக்கிறதா சரித்திரத்தில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த தந்தை தாயாகவும் தந்தையாகவும் அந்த குழந்தைக்கு இருந்திருக்கிறாருன்றது தான் அந்த குழந்தை மிக மிக அவ்வளவு கொடுப்பனையோடு பிறந்த குழந்தையாக இருக்கும். ஆனால் தந்தை மற்றும் மேக்சிமம் வந்து தொழிலினுடைய அடிப்படையாலையும் பாதுகாப்பினுடைய அடிப்படையிலையும் அதில் தான் மேலோங்கி காணப்படுவார். ஒரு மனைவி மக்களுக்கு பாதுகாப்பு உணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு மட்டும்தான் தந்தைக்கு. ஆனால் மற்ற அனைத்து 99% தாய்க்கே சிறந்த விளக்கம், தாயே சிறந்த இது. அந்த ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தையை வளர்த்து ஒரு ஆணுக்கு திருமணம் செய்து கொடுத்தா அந்த பெண் எப்படி இருந்திருக்குன்னா 5 அந்தங்களையும் உள்ளடக்கிய சித்தாந்தமாக இருக்கணும். ஒரு பெண் சாதாரணமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயும் ஆண்களோட போட்டி போட்டுக்கிட்டு இன்றைக்கி அவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி பெண்களுக்கு உண்டு. அது யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆண்கள் அதிக வீரமும் வலிமையும் தன்னகத்தை கொண்டு அனைத்தையும் பாதுகாக்கக்கூடியவர்கள். ஆனால் பெண்கள் அந்த பாதுகாப்போடு பயணத்தையும் கொண்டு போகிறவர்கள். அதுதான் உங்களுக்கு இந்த விதத்தில் வந்து சொல்கிறேன். அப்போ 5 அறிவோடு 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய இந்த மனம் என்ற அறிவு செயல்படும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனை வைத்து மிக தெள்ள தெளிவாக எடுத்து சொல்கிறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இந்த பார்வைகள் மூலமாக கிரகங்கள் பார்க்குது, கிரகங்கள் சேருது, அதன் மூலியமாக வலிமைகள். ஏற்கனவே குரு பார்த்தால் பலன் இல்லைன்னு நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன். கிரகங்கள் பார்த்தால் பலன் இல்லை, அப்படி கிடையாது. ஒரு லக்கணம் ஒரு மனிதன் எப்படி பிறக்கின்றான், ஒரு சந்திரன் அந்த எந்த லக்கண புள்ளியில் பிறக்குது, அதனுடைய அடிப்படையிலே அந்த ஜாதகருடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்றத தெள்ள தெளிவாக எடுத்து சொல்ல முடியும். இது ஆதிகால பாரம்பரியத்தினுடைய சூட்சமம். இதை வந்து நீங்கள் அதை பயன்படுத்தி அதன் மூலியமாக பயன்பெறுங்கள். இதை வந்து நான் எதுக்காக சொன்னேன்னா, சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் வேதங்களுடைய அடிப்படையிலையும் மிக எளிமையாக கலியுகத்தில் எப்படி இருக்கணுன்றத வள்ளல் பெருமான் அதி அற்புதமாக நமக்கு வழிவகை செய்துள்ளார். அதனால தான் வந்து ஜீவகாரணியத்தோடு ஒருமைப்பாடோடு சகோதரத்துவத்தோடு நீங்கள் செயல்படும் பொழுது நீங்கள் இயற்கையாகவே இறைவனாகவே மாறிவிடுவீர்கள். இதுக்கு போயிட்டு நான் வந்து 18 புராணங்கள், 2 மகா காவியங்கள், வேதங்கள் இதெல்லாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதான் அந்த அம்மையார் மாதிரி நான் என் குடும்பம், என்னுடைய உலகம், என்னுடைய மக்கள், என்னுடைய சமுதாயம் அப்படின்னு நான் சரிவர வாழ்ந்தால் நான் எதையும் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. கொக்குன்னு நினச்ச கொங்கணவான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இறைவன் என்னுடன் வந்து ஏறி விளையாடுவார். அதனால தான் வந்து வள்ளல் பெருமான் ஒரு இடத்த கேட்பார், வேதாந்தமும் சித்தாந்தமும் எப்பொழுது நான் ஆவேன் அப்படின்னு கேட்பார். அப்போ வேதாந்தமும் சித்தாந்தமும் ஆகணும்னா அதுக்கு என்ன காரணம்னா, இந்த 96 தத்துவங்களை அறிந்து அந்த 96 தத்துவங்களை சமசீர்படுத்தி வாதம் பித்தம் கபம் சிலத்துவமத்தை வந்து உடம்புல வந்து சமசீராக வச்சுருந்தா தான் வாழ்க்கையில் வந்து பயணம் பண்ண முடியும். இல்லைன்னா மருத்துவமே கதியன் கிடப்புமே. அதுபோல் அந்த தத்துவங்களையும் சடாந்தங்களையும் நாம் அறிந்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத வந்து எப்படி தெளிவாக நமக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்களோ அதே போல் ஜோதிடத்திலையும் மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுடைய லக்கண புள்ளியிலையும் உங்களுடைய சந்திரனுடைய புள்ளியிலையுமே வந்து அடங்கிடும் அப்படின்றத மிக தெளிவாக எளிமையாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசியை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.